ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கர நேரலை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி மண்டலம். கன்னிராசி ஒரு முக்கியமான ராசி, அறிவுபூர்வமான ராசி. அறிவன் புதனுடைய ஆட்சி மூலத்துருவான உச்ச வீடு. இந்த வீடியோ பதிவில் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவை நீங்கள் வாழ்நாள் முழுக்க வச்சுக்கலாம். கன்னிராசியில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எந்த வயதாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயன்படும். கன்னிராசியில் பிறப்பதற்கு என்ன சார் காரணம், ஏன் நான் கன்னிராசியில் பிறந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமாக இருக்கும். கன்னிராசியில் நான் எதற்காக பிறந்தேன், என்னோடய வாழ்க்கை எப்படி இருக்கும், நடைமுறை பாவனை, என்னோடய வாழ்க்கை நிறைய எப்படி இருக்கும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வீடியோ லென்த்து கொஞ்சம் கூட இருக்கும். நான் பொதுவாக இப்படி ஒரு 30 நிமிஷம் பேசுவேன். நம்ம வீடியோ கேட்குறவங்களுக்கு தெரியும். ஒரு ஆழ்ந்த கருத்துக்களை சொல்வேன். ஜோதிட கருத்துக்கள், ராசி நட்சத்திர பலன்கள், தசாபுத்தி பலன்கள், நவக்கிரக பலன்கள், ஆன்மீக வழிபாடு, சூட்சும வழிபாடு, பூஜை புனஸ்காரம், பரிகாரம் வழிபாடு, நிறைய தகவல்களை ஷேர் பண்ணுறேன். அந்த வகையில் இன்றைக்கி எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து கன்னிராசியில் ஏனையாக பிறக்க வேண்டும். விட்டகுறை தொட்டகுறை போன பிறவியில் உள்ள கர்ம பலனை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கோம். பிறவியின் நோக்கம் என்ன, கர்மத்தை கழிக்கிறது தான். அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க, இந்த பிறவியில் நல்லதே செய் அப்படிங்கிறாங்க. நல்லதே நின, நல்லதே பார், நல்லதே கேள், நல்லதே செய். அப்படி செஞ்சீங்கன்னா வந்து கர்மம் குறையும். அடுத்த பிறவி எடுக்க வேண்டாம். நம்ம வந்து இறைவனடி சேரலாம். சொர்க்கத்துக்கோ வைகுண்டத்துக்கோ போடலாம். சரியா? சொர்க்கம், வைகுண்டம், கைலாயத்துக்கு போகலாம். கைலாயத்துக்கு போனால் சிவனுடைய அருளில் இருக்கலாம், சிவபெருமானுடைய காலடியில் இருக்கலாம், இலைப்பாறலாம். வைகுண்டத்துக்கு போனால் பெருமாளுடைய காலடியில் இலைப்பாறலாம். சொர்க்கத்துக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம், சால சந்தோஷத்தோடு சொர்க்கத்தில் இருக்கலாம். பாவங்கள் நிறைய செஞ்சோம்னா நரகத்துக்கு தான் போவோம். அடுத்த பிறவி இருக்கும். சரியா? அடுத்த பிறவிக்கு நரகத்துக்கு போய் அங்கே விதிக்கப்படுகிற நிபந்தனைக்கு உட்பட்டு நம்ம அடுத்த பிறவியில் மனிதனாக பிறக்கலாம், ஆணாக பிறக்கலாம், பெண்ணாக பிறக்கலாம், மாடாக பிறக்கலாம், ஆடாக பிறக்கலாம், கோழியாக பிறக்கலாம், குருவியாக பிறக்கலாம். சரியா? ஒரு நல்ல சத்புருஷனாக பிறக்கலாம், இல்லைன்னா இப்போ லோலானாக பிறக்கலாம், பெண் பித்தனாக பிறக்கலாம், கொலைகாரனாக பிறக்கலாம், யாராக வேணாலும் பிறக்கலாம். இந்த பிறவியில் நம்ம என்ன செஞ்சுட்டு போகிறோமோ அதனுடைய மறுபதிப்பு அடுத்த பிறவியில் இருக்கும். ரைட்டு சார், இதெல்லாம் அடுத்து இனிமேல் நடக்க போகிறது. அப்போ 3 விதமாக பிரிக்கலாம். போன ஜென்மம், இப்போ நடைமுறை, அடுத்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். எதிர்காலம்ங்கிறது அடுத்த பிறவி, நிகழ்காலம்ங்கிறது இப்போ வாழ்கிறது. கன்னிராசியில் நான் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன்னு சொல்கிறது. போன பிறவி அது தெரியாது. அதை தான் இந்த பிறவியில் பார்க்க போகிறோம். போன பிறவியில் நம்ம என்ன செஞ்சதுனால இந்த பிறவியில் பிறந்திருக்கோம், இந்த பிறவியில் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அதை பற்றி பார்க்க போகிறேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, பொறுமையாக பாருங்கள். லைக் பண்ணுங்கள். உங்கள் குலதெய்வம், இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம் பேரை டைப் பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் நம்ம குலதெய்வம், காவல் தெய்வம் பேரை டைப் பண்ணணும். அதான் ரொம்ப சிறப்பு. சரியா? அதை ஒரு அருள் பிரசாதமாக பார்த்துக்கோங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குலதெய்வத்தை பேரை எழுதுறது வந்து மிகச்சிறப்பான காரியம். தினமும் எழுதணும். சரியா நேர்களே? குலதெய்வத்தை பேரை தினமும் நம்ம வந்து ஒரு தடவைனாச்சும் பேனாவை எடுத்து பேப்பரில் எழுதணும். எழுதிட்டு நினைக்கணும். ரைட்டு, எப்பறவே பிறந்தாலும் குலதெய்வம் கூடயே வரும். ரைட் நேர்களே? இப்போ வந்து நான் கன்னிராசியில் இருக்கேன் சார், கன்னிராசியில் பிறந்திருக்கிறேன், நான் வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் போன பிறவியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க தெரியுமா? குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. குருவுடைய நட்சத்திரம் புனர்பூசம், விசாகம், புரட்டாதி, இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அப்படி போன பிறவியில் குரு நட்சத்திரத்தில் பிறக்க போய் தான் இந்த பிறவியில் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க. அதுபோக வந்து போன பிறவியில் நீங்கள் தனுசு ராசி, மீன ராசி, கடகராசி, இந்த 3 ராசியில் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க. சரியா? தனுசு ராசி, மீன ராசி, கடகராசி. குரு உங்கள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கிறாரோ அதை பார்த்து நீங்கள் சொல்லிடலாம் நீங்கள் போன பிறவியில் எந்த ராசியில் பிறந்திருப்பீங்கன்னு. சரியா? இப்போ நீங்கள் போன பிறவியில் வந்து இப்போ குரு வந்து உங்கள் ராசியில் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா போன பிறவியில் நீங்கள் கடகராசியில் பிறந்திருப்பீங்க. குரு இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் மேசத்தில் இருக்கிறாருன்னா போன பிறவியில் தனுசு ராசியில் பிறந்திருப்பீங்க. குரு இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் விருச்சிகத்தில் இருக்கிறாருன்னா போன பிறவியில் வந்து நீங்கள் வந்து மீன ராசியில் பிறந்திருப்பீங்க. சரியா? ஸோ குருவுடைய நிலைப்பாடு இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் எப்படி இருக்கோ அதை வச்சு போன பிறவியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கேன்னு சொல்லிடலாம். இது வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு. அடுத்து அஸ்த நட்சத்திரம். அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க போன பிறவியில் வந்து சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. பூசம், அனுசம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதுபோக நீங்கள் வந்து போன பிறவியில் மகர, கும்பம், துலாம் ராசியில் பிறந்திருப்பீங்க. மகர ராசி, கும்பராசி, துலாம் ராசியில் பிறந்திருப்பீங்க. சரி சார், அது எப்படி சார் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரிஷபத்தில் குரு இருந்தாருன்னா போன பிறவியில் நீங்கள் வந்து மகர ராசியில் பிறந்திருப்பீங்க. இப்போ வந்து மிதுனத்தில் குரு உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கிறாருன்னா போன பிறவியில் கும்பத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த பிறவியில் உங்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசி கட்டத்தில்
கும்பத்தில் இருக்கிறாருன்னா போன பிறவியில் நீங்கள் வந்து துலாம் ராசியில் பிறந்திருப்பீங்க. இந்த அடிப்படையில் உங்கள் ராசியை கண்டுபிடிச்சிடலாம். இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதெல்லாம் ஒரு கணக்கு பண்ணி தான் சொல்கிறோம். போன பிறவி பூர்வ ஜென்மம் அந்த கணக்கெல்லாம் போட்டு பார்த்தா நான் போன பிறவியில் நீங்கள் இந்த நட்சத்திரத்தில் இந்த ராசியில் பிறந்திருப்பீங்கன்னு சொல்கிறேன். ஆனால் குரு வச்சு தான் சொல்கிறேன் நான். சரியா? அதுக்கடுத்து வந்து சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போன பிரிவில் புதனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. கேட்டை, ஆயில்யம், ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. அதுபோக வந்து கன்னி அல்லது மிதுனத்தில் பிறந்திருப்பீங்க. சில பேர் கன்னி ராசியிலே பிறந்திருப்பாங்க. அவங்களாம் கொடுத்து வைத்தவர்கள். போன பிரிவிலும் கன்னி ராசி, இந்த பிரிவிலும் கன்னி ராசி. அவரெல்லாம் கொடுத்து வைத்தவர்கள். ஆனால் போன பிரிவில் அவங்க கேட்டை, ஆயில்யம் அல்லது ரேவதியில் பிறந்திருப்பாங்க. சரி சார், அவங்களுக்கு வந்து இந்த பிரிவில் அவங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? அவங்க என்ன போன பிரிவில் என்ன பிரிவில் ராசியில் பிறந்திருப்பாங்கன்னு சொல்லலாம். இப்போ வந்து குரு வந்து துலாமில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். நீங்கள் போன பிறவியில் மிதுன ராசியில் பிறந்திருப்பீங்க. சரியா? அதே மாதிரி வந்து குரு வந்து மகரத்தில் இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன். போன பிறவியில் கன்னி ராசியில் பிறந்திருப்பீங்க. ஓகே நேயர்களே, இப்போ ஓரளவு சொல்லிட்டேன் நான். 3 நட்சத்திரத்துக்குமே போன பிறவியில் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க, என்ன ராசியில் பிறந்திருப்பீங்க, அதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு அதையும் சொல்லியிருக்கிறேன். இது சந்தேகம் இருக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. சரியா? நான் சொல்லுவேன் நான். சார், நான் இந்த நட்சத்திரம் போன பிறவியில் நான் வந்து எந்த ராசியில் பிறந்திருப்பேன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு க்ளூ கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா, இப்போ உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் குரு எங்கே இருக்காருன்னு காட்டணும். குரு எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் போன பிரிவில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருப்பீங்கன்னு சொல்லிடலாம். ஏன் சொல்கிறேன்னா, போன பிரிவில் நம்ம எந்த ராசியில் பிறந்தோமோ அந்த ராசியாதிபதி இப்போ நம்ம கும்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வலுவாக இருக்கும். போன பிரிவில் செஞ்ச கர்மங்கள்லாம் குறையும். ஏன்னா ராசிங்க தான் மனம், உடல். ஒரு மனிதன் மனதாலும் உடலாலும் தான் தப்புகள் செய்வான். அதுவும் உடலால் காட்டிலும் மனதால் தான் நிறைய தப்பு செய்வான். மனதால் டக்குன்னு ஒன்று நினச்சிருவான். உடலால் அடைய முடியுதோ இல்லையோ மனசால் நினைப்பான். மனம் வந்து ஒரு குரங்கு, கண்டதை நினைக்கும். அதுக்கு வந்து ஒரு விவஸ்தையே கிடையாது. சரியா? யார் வேணாலும் எப்படி வேணாலும் நினைக்கும். உற்ற மனைவியாக இருந்தாலும் சரி, கட்டிய தாயாக இருந்தாலும், பெத்த தாயாக இருந்தாலும் சரி, கட்டிய மனைவியாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளையாக இருந்தாலும் சரி, சில நேரங்களில் இந்த மனம் வந்து போன போக்குக்கு நினைக்கும். ஸோ அதனால் மனசில் நினைக்கிறதெல்லாம் நம்ம செயல்படுத்த முடியாது. ஆனால் மனம் அதை நினைக்காமல் இருக்காது. ஸோ மனம் வந்து ஒரு பெரிய மேஜிக். மனதுக்கு வந்து மருந்தே கண்டுபிடிக்கல. மனம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல. உடலுக்கு தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. மனசுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. சில பேருக்கு சில வியாதி தீரவே தீராது. அதுக்கு என்ன காரணமாக மனம் பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு மருந்து கிடையாது. உடலுக்கு தான் மருந்து. ஓகே, எனக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, வயிறு வலிக்குது, இதுக்கு தான் மருந்து வலிய. மனம் கெட்டு போனவனுக்கு மருந்து கிடையாது. சரியா? மனம் கெட்டு போச்சுன்னா அது மரணத்தை நோக்கி தான் எடுத்துகிட்டு போகும். சரியா? மனம் கெட்டு போனவனுக்கு மரணம் தான் மருந்து. இதுக்குள்ளே பற்றி பேசணும்னா ரொம்ப வேறு மாதிரி போயிடும். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ நீங்கள் போன பிரிவில் நான் என்ன ராசியில் பிறந்திருக்கேன் சார் அப்படின்னு விருப்பப்படுறவங்க, உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு எங்கே இருக்கிறாரு அதை என்கிட்ட சொல்லுங்கள். என்ன நட்சத்திரம் சார்? நான் அஸ்த நட்சத்திரம், குரு என் ராசி கட்டத்தில் இந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நீங்கள் போன பிரிவில் என்ன ராசியில் பிறந்திருப்பீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் ராசி சொல்லிட்டேன் நான். போன பிறவில் இந்த ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. நான் சொன்ன ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. 2-3 ராசி சொல்லியிருக்கிறேன். அதில் கன்ஃபார்மாக ஒரு ராசியை சொல்லலாம். சரியா நேர்களே? ஸோ மறுபடியும் சொல்லிவிட்டு நான் பலன் கொள்ள போகிறேன். போன பிறவியில் வந்து உத்திர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தனுசு ராசி, மீன ராசி, கடக ராசி இந்த 3 ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. சரியா? அதே மாதிரி அஸ்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க மகர, கும்பம், துலாம் இந்த 3 ராசியில் ஒரு ராசியில் தான் பிறந்திருப்பீங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கன்னி, மிதுனத்தில் தான் பிறந்திருப்பீங்க. ஓகே நேர்களே, ரைட்டு. இப்போ வந்து எதனால் சார் நான் பிறக்கிறேன், எதனால் இந்த பிறவி நான் எடுத்திருக்கிறேன், இந்த பிறவியில் நான் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல. இந்த பிறவியின் நோக்கம் என்ன? சூப்பர், இதுதான் நல்ல கேள்வி. இந்த பிறவியின் நோக்கம் என்ன, எதுக்காக நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு காரணம் இருக்குது. அதை வந்து குருவை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். குரு வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தில் லக்கண ரீதியாக எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் பிறந்திருப்பீங்க. சரியா? இப்போ குரு லக்கணத்தில் இருப்பார். லக்கணங்கிறது 1ஆம் வீடு, 1ஆம் வீடு, 2ஆம் வீடு, 3ஆம் வீடு, 4ஆம் வீடு இப்படின்னு சொல்லி 12 வீடு இருக்குது. லக்கணம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இந்த 12 வீட்டில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி போன பிறவியில் சில பாக்கியில் விட்டுருப்பீங்க. போன பிறவியில் சில கடன்களில் வச்சுட்டு வந்திருப்பீங்க. சரியா? விட்டு போட்டு வந்திருப்பீங்க. அந்த விட்டு போன வந்ததை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அந்த பிறவி பிறந்திருக்கிறீங்க. போன பிறவியில் விட்ட குறை தொட்ட குறையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த பிறவியில் பிறந்திருப்பீங்க. அந்த விட்ட குறை தொட்ட குறை எதுன்னு இப்போ சொல்ல போகிறேன். சரியா? இதெல்லாம் போன பிறவி சம்மந்தப்பட்டதான். இந்த பிறவியில் நீங்கள் எதற்காக பிறந்திருக்கீங்க, உங்கள் பிறப்பின் நோக்கம் என்ன, அதை நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். பொறுமையாக கேளுங்க. இந்த வீடியோ சில பேருக்கு போர் அடிக்கும். இந்த ராசி பலன் கேட்குறவங்க, மந்திர மாயம் கேட்குறவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்லா இருக்காது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஆனால் வேத ஜோதித்தின்படி இந்த கணக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா சில விஷயத்தை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். நான் சில சூட்சும
வழிபாடு பரிகாரம் சொல்லுவேன். அதை செஞ்சிட்டிங்கன்னா இந்த பிறவியில் நிம்மதியாக இருக்கலாம். நான் அந்த வீடியோவில் சொன்னேன்ல, போன பிறவியில் நீங்கள் எந்த ராசியில் பிறந்திருக்கேன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அந்த ராசிக்கு உண்டான தெய்வத்தை கும்பிட்டுட்டிங்கன்னா நல்லபடியாக இருக்கும். இதை நீங்கள் என்கிட்ட கேட்கணும். சரியா? உத்திர நட்சத்திரத்தை பிறந்தவங்க நான் சொன்ன ராசியில் தான் பிறந்திருப்பீங்க கண்டிப்பாக. அதே மாதிரி அஸ்தமும் அப்படித்தான், சித்திரையும் அப்படித்தான். நீங்கள் கேட்கணும். சரியா? இந்த பிறவியில் குரு எங்கே இருக்காருன்னு என்கிட்ட கட்டிக்கிட்டிங்கன்னா நான் ஓரளவு சொல்லிடுவேன். சரியா நேர்களே? ஆனால் கண்டிப்பாக அப்படி தான் பிறந்திருப்பீங்க நீங்கள். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்போ குரு லக்கணத்திலே இருக்கிறாரு. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வந்துடுவோம். குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. அப்போனா போன பிறவியில் நீங்கள் சாமி கும்பிட்டுருக்க மாட்டீங்க, பூஜை புனஸ்காரம் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டீங்க, ஒரு பெரிய மனுஷனாக இருந்திருக்க மாட்டீங்க, ரொம்ப சில்லியாக இருந்திருப்பீங்க, யாரையும் மதிச்சிருக்க மாட்டீங்க, பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அப்பை வழி சொத்துக்கள் சண்டை போட்டிருப்பீங்க, கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிருப்பீங்க, திருமணம் தாமதமாக இருக்கும், திருமண வாழ்க்கையில் நல்லபடியாக இருந்திருக்க மாட்டீங்க, இணக்கமாக இருந்திருக்க மாட்டீங்க, மனைவி மேலே சந்தேகப்பட்டிருப்பீங்க, சண்டை போட்டிருப்பீங்க, வம்பு வழக்கு விவகாரத்து பிரச்சனை ஆகிருக்கும், நண்பர்கள் விஷயத்தில் பிரச்சனை இருந்திருக்கும், சொந்த பந்தத்தை அனுசரித்து போயிருக்க மாட்டீங்க, எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போட்டிருப்பீங்க, ஒரு கான்டாக்டாக இருந்திருக்க மாட்டீங்க, கம்யூனிகேஷனாக இருந்திருக்க மாட்டீங்க, கோஆப்ரேஷனாக இருந்திருக்க மாட்டீங்க, ஒரு இன்டிகிரேஷன் இருந்திருக்காது, ஒரு ஒருங்கிணைப்பு இருந்திருக்காது. ஸோ எதிர்பாலினத்தவர் நீங்கள் ஆணாக இருந்தால் பெண்ணு, பெண்ணாக இருந்தால் ஆண், அவங்ககிட்ட நல்லபடியாக பழகி இருக்க மாட்டீங்க, வெறுத்து ஒதுக்கியிருப்பீங்க. அதுபோக உங்களுக்கு புகழ் அந்தஸ்து இருக்காது, ஊரில் கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க, கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம்னு பிறந்திருப்பீங்க, அப்பா வழி உறவுகிட்ட சண்டை போட்டிருப்பீங்க, அப்பங்கிட்டே ஆகாமல் போயிருக்கோம், உங்கள் அப்பங்கிட்டே ஆகாமல் போயிருக்கும், உங்கள் பிள்ளைகிட்டே ஆகாமல் போயிருக்கும், நல்ல தாப்பனாகவும் இருந்திருக்க மாட்டீங்க, நல்ல பிள்ளையாகவும் இருந்திருக்க மாட்டீங்க. சரியா? அதனால தான் இந்த பிறவியில் குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. ஸோ இந்த பிறவியில் குரு லக்கணத்தில் இருக்கிறாரு. நீங்கள் கன்னி ராசியில் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, லக்கணத்தில் குரு இருக்கிறாரு வச்சுக்கோங்களேன், அவங்க போன பிறவியில் இது மாதிரி காரியத்தை பண்ணியிருப்பீங்க. சரியா? அதை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருப்பீங்க. இப்போ லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்க. இப்போ லக்கணத்தில் குரு இருக்கிறவங்க நான் சொன்ன விஷயத்துக்கெல்லாம் நேர்மாறாக இருப்பாங்க. ஏன்னா போன பிறவியில் அதை செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா, போன பிறவியில் உப்புங்கிற பொருளை சாப்பிட்டுட்டோம், இந்த பிறவியில் தண்ணி குடிக்கிறோம். அதான் போன பிறவியில் உப்பு தின்னவே இந்த பிறவியில் தண்ணி குடிப்பான். இந்த பிறவியில் தப்பு பண்ணோம்னா அடுத்த பிறவியில் தண்ணி குடிப்பான். சரியா? ஸோ உப்புங்கிறது ஒரு ஆகாத பொருள். அதனால தான் உப்பை தின்னவன் தண்ணி குடித்து தான் ஆக வேண்டும், பாவம் செஞ்சவன் பாவத்தை கழித்து தான் ஆக வேண்டும். அதை தான் கர்மாங்கிறோம். கர்மாவை கழிக்கிறது தான் இந்த பிறவியின் நோக்கமே. இந்த பிறவியில் குரு 2ஆம் இடத்துல இருக்கிறார் சார். அப்படின்னா போன பிறவியில் நீங்கள் எதை விட்டுட்டு வந்திருப்பீங்கன்னா, என்ன பாவம் பண்ணியிருப்பீங்கன்னா, என்ன காரியம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னா, நல்லா வேலை பார்த்துருக்க மாட்டீங்க, வேலை பார்க்குற இடத்துல ஓபி அடிச்சிருப்பீங்க, வேலை கொடுத்த முதலாளிக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பீங்க. சரியா? நல்ல விதமாக பார்க்கப்படாது. உங்களை நம்பி கொடுத்த முதலாளியை கெடுத்திருப்பீங்க, தொழிலாளி ஓனரை கெடுத்திருப்பீங்க, அந்த உத்தியோக இடத்துல, அந்த தொழில் கூடத்தில், உத்தியோகம் பார்க்குற இடத்துல, அந்த அலுவலகத்தில் ஒரு பெரிய ரகலை பண்ணி ஏகப்பட்ட சிக்கலாகி, சட்ட சிக்கலாகி அங்கே நிறைய ஒரு பிரச்சனை ஆகிருக்கும். அடுத்து வம்பு வழக்கு பிரச்சனையில் சித்திருப்பீங்க, ஆயில் அதிகமாக இருந்திருக்காது, எதனாச்சும் விபத்தில் சிக்கியிருப்பீங்க, நல்லபடியாக வாழ்ந்திருக்க மாட்டீங்க, அற்பாயில் இறந்துருப்பீங்க, அதுபோல் காரியம் நல்லா பண்ணியிருக்க மாட்டீங்க, தொழில் வியாபாரத்தில் முடக்கம் இருந்திருக்கும், கோயில் குளத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, பூஜை புனஸ்காரம் பண்ணியிருக்க மாட்டீங்க, ஆயில் கம்மியாக இருந்தாலே எந்த காரியத்தையும் நீடித்து ஒரு மனுஷன் செய்ய முடியாது. ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறவர்கள் போன பிறவியில் அற்பாயிலோடு பிறந்திருப்பாங்க, அற்பாயிலோடு இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிறவியில் நீடித்து ஆயிலோட வாழ்றதுக்காக தான் இந்த பிறவியில் 2ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். ஸோ 2ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் ஒரு நல்ல வேலை பார்த்துருக்க மாட்டாங்க, மோசடி பண்ணியிருப்பாங்க, தொழில் வியாபாரத்தில் அந்தளவுக்கு நல்லா இருந்திருக்காது, அதுலேயும் சில சட்டத்துக்கு புறமான வேலையெல்லாம் பார்த்துருப்பாங்க, நீண்ட ஆயுளோட வாழ்ந்திருக்க மாட்டாங்க. அதை கழிக்கிறதுக்காக இந்த பிறவியில் பிறந்திருக்காங்க. அவங்களுக்குலாம் லக்கணத்தில் 2ஆம் இடத்துல குரு இருப்பார். இப்போ கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ லக்கணத்தில் 3ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. நான் நிகழ்காலத்தை வச்சுக்கிட்டு தான் போன பிறவியில் உள்ளதை சொல்கிறேன். ஏன்னா நிகழ்காலம் தான் நமக்கு ரெஃபரன்ஸ் இல்லாமல் எதையும் பேச முடியாது. சரியா? எதுவுமே மாய மந்திரம் கிடையாது, எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் தான், எவிடன்ஸ் இருந்தால் தான் எதையும் பேச முடியும். சும்மா இந்த ஜீபூம்ப வேலையெல்லாம் நான் போதி ஜோரத்தில் பண்ண மாட்டேன். 3ஆம் இடத்துல குரு இப்போ இருக்கிறதுனா போன பிறவியில் நீங்கள் நல்ல நண்பர்களோடு இருந்திருக்க மாட்டீங்க, நண்பர்களோட சண்டை போட்டிருப்பீங்க, அடித்தடி மன்னனாக இருந்திருப்பீங்க, எல்லாத்தையும் அடித்து கிடித்து தூள் பண்ணியிருப்பீங்க, யாரையும் அனுசரித்து போயிருக்க மாட்டீங்க, தாமத திருமணம் நடந்திருக்கும், கணவன் மனைவி கூட இணக்காமல் இருந்திருக்க மாட்டீங்க, மனைவி விட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க, இல்லைனா கணவன் விட்டு பிரிஞ்சு போயிருப்பீங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கூட்டு நல்லா இருந்திருக்காது, இன்டெகிரேஷன் நல்லா இருந்திருக்காது. அதுபோக கூட்டு தொழில், பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட்டு, இது போக விஷயங்கள், கூட்டாளி விஷயத்தில் துரோகம் பண்ணியிருப்பீங்க, ஒரு அசோசியேஷனில் வேலை பார்த்து அந்த அசோசியேஷனை கழித்திருப்பீங்க. அடுத்து அப்பா விஷயத்தில் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, பங்காளி விஷயங்கள், குலதெய்வம் கோயிலுக்கு போயிருக்க மாட்டீங்க, குலதெய்வ கோயில் சொத்தை எடுத்து தின்றுருப்பீங்க, பங்காளி சித்தப்பா பெரியப்பா பக்க சித்தப்பா பக்க விஷயத்தில் பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, பாகப்பிரிவினை பிரச்சனை இருந்திருக்கும், ஒரு குடும்பத்தை 7 குடும்பமாக ஆக்கியிருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. மூத்த சகோதரன் சகோதரி, அக்கா அண்ணனுக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க. வந்துருச்சா? இந்த பாகப்பிரிவினை என்ன? உடன் பிறந்தவங்களோட சேர்ந்து பிரிச்சுக்கிறதா, இப்போதைக்கு சொத்தை பிரிச்சுக்கிறது தான் பாகப்பிரிவினை. ஸோ போன பிறவியில் அக்கா அண்ணனுக்கு சொத்தை கொடுத்துருக்க மாட்டீங்க, அவங்க சொத்தை நீங்கள் ஆட்டையாக போட்டிருப்பீங்க, அவங்க வாயறிஞ்சு சாபம் கொடுத்துருப்பாங்க.
சொத்தை கொடுக்கலையே, பாகப்பிரிவின் பேரில் மோசடி பண்ணிட்டானே அப்படின்னு அவன் சாபம் விட்டுருப்பான். அப்படி சாபம் விட்டவங்க தான் இந்த பிறவியில் 3ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து வந்து இப்போ குரு 4ஆம் இடத்துல இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்க வந்து அந்த காலத்தில் போன பிறவியில் வந்து ஒரு இடத்துல இருந்திருக்க மாட்டீங்க. ஊர் ஊராக சுற்றிருப்பீங்க. அயன சேன போகம் நல்லா இருக்காது. பெரிய கஞ்சனாக இருந்திருப்பீங்க, கருமையாக இருந்திருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நல்லா செஞ்சுருக்க மாட்டீங்க. வம்பு வழக்கு பிரச்சனைலாம் அலைஞ்சிருப்பீங்க. படுத்து படுக்கையாக ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருந்திருப்பீங்க. நோய்வாய்ப்பட்டு இருந்து கொஞ்சம் வயசுலேயே செத்து போயிருப்பீங்க. சரியா? இந்த இடத்துல 4ஆம் இடத்துல இந்த பிரிவில் 4ஆம் இடத்துல கூட இருக்க பிறந்தவர்கள் போன பிரிவில் நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க மாட்டாங்க, நல்ல தொழில் செஞ்சுருக்க மாட்டாங்க, நல்ல கர்மம் செஞ்சுருக்க மாட்டாங்க. வம்பு வழக்கு பிரச்சனை இதில் சிக்கி புரணி வதந்தி ஊர்க்கதை உலக கதைலாம் பேசி நாரி நலக்கழிஞ்சு போயிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இந்த பிரிவில் குரு 4ஆம் இடத்துல இருப்பார். நிறைய பேரை பார்த்துருக்கேன். அந்த காலத்துலலாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் நிறைய பொம்பளைகளை பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் லேடிஸை தான் பார்த்துருக்கேன். அப்படி கெட்ட பொம்பளைலாம் இருக்காங்க. அதாவது அவங்க வந்து யாரையும் ஆக விட மாட்டாங்க. மாமனாரை பிடிக்காது, மாமியாரை பிடிக்காது, நாத்தனாரை பிடிக்காது. அப்படியே அடுத்தவங்க மேலே வம்மம் மாறாட்டி அடுத்தவங்க மேலே பொறாமையாக இருந்து உடம்புக்கு முடியாமல் போய் எந்திக்க முடியாமல் அங்கனையே பேண்டு அங்கனையே மோண்டு அங்கனையே அழுந்து செத்துருக்காங்க. நான் அந்த காலத்துலலாம் பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க, அப்போல்லாம் எங்கள் அம்மா அப்பா மற்றவங்க சொல்லுவாங்க, இவ செஞ்ச பாவத்துக்கு அளந்து சாகுறா, அந்த அளவுக்கு இவ செஞ்சுருக்கிறா, சரியா, இவெல்லாம் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுருக்கா, இவ கையால் தண்ணி கூட வாங்கி கொடுக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, அவங்களாம் அந்த பிறவியில் அவங்க பிறவியில் போன பிறவியில் இது மாதிரி பாவத்தை பண்ணிட்டு வந்திருப்பாங்க. அவங்களுக்குலாம் 4ஆம் இடத்துல குரு இருப்பார். இப்போயும் 4ஆம் இடத்துல குரு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இனிமேனாச்சும் நல்லது செய்யணும். சரியா? நான் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்துல குரு இருந்தால் யாரை வழிபாடு பண்ணணும் அதெல்லாம் சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. பொறுமை தான் பெருசு. இந்த வீடியோ கேட்டிங்கன்னா இங்கே வந்து ரொம்ப ஒரு பிரயோஜனமாக இருக்கும். நான் சொல்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதை ஒரு நாளைக்கு ஒரு தடவைனாச்சும் வேண்டிக்கோங்க. நான் சொல்லுவேன். அடுத்து வந்து குரு எந்தெந்த இடத்துல இருந்தால் யாரை வழிபாடு பண்ணணும்னு ஒரு வார்த்தை சொல்லுவேன். வீடியோ கடைசியில் சொல்லுவேன். அதை வந்து அந்த தெய்வத்தையோ அந்த வழிபாடையோ ஒரு நாளைக்கு ஒரு தடவை நினச்சிக்கோங்க. வழிபாடு செய்கிறத காட்டிலே அந்த வழிபாடு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சியை நினச்சிக்கோங்க. சரியா? சிவனுக்கு இன்றைக்கி வந்து பிரதோஷம். இன்றைக்கி வந்து 3/11/2025 இன்றைக்கி வந்து சோமவார பிரதோஷம். சிவனுக்கு போய் பால் அபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் நம்மளால் முடியலை. வேலைப்பாடுக்கு போயிடுறோம். ஏன்னா பிரதோஷம் வந்து 4 to 6 தான் நடக்கும். அந்நேரம் நம்ம வேலைப்பாட்டில் இருப்போம், ஒரு காரியத்தில் இருப்போம். அந்நேரம் என்ன பண்ணுறோம்னா, அந்த 4 to 6 வந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுற மாதிரி சிவனை மனக்கண்ணால் நினச்சாலே போதும். சிவன் கோயிலுக்கு போன மாதிரி தான், நீங்கள் பால் வாங்கி கொடுத்த மாதிரி தான். அப்படியே மனக்கண்ணில் நினைங்க. ஒரு 4:30-5 மணிக்கு ஓ நம சிவாய நமக நற்துணையாவது நம சிவாமே அப்படி சிவனை நினச்சிக்கிட்டு அந்த சிவலிங்கத்துக்கு அப்படியே அந்த கோயில் குருக்கள் பால் ஊற்றுறாரு, அப்படியே வடியுது. அதை அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. சரியா? அந்த கோயிலில் நீங்கள் இருந்தால் எப்படி நடந்துக்கிருவீங்களோ, எப்படி அந்த கோயிலில் நீங்கள் ஸ்பரிசத்தில் இருப்பீங்களோ, சங்கல்பத்தில் இருப்பீங்களோ, எப்படி இன்வால்மெண்ட்டில் இருப்பீங்களோ அதே நினைப்பை வந்து மனசில் நினைங்க. அந்த பிரதோஷ காலத்தில் நீங்கள் இருக்கிற இடத்துல நினைங்க. நீங்கள் கோயிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும். நீங்கள் சிவனை நினச்ச புண்ணியம் கிடைக்கும். இதைத்தான் பூசலார்னு இவர் பண்ணார், ஒரு நாயன்மார் பண்ணார். அவர் வந்து நெஞ்சத்துக்குள்ளேயே கோயில் கட்டினார் சிவனுக்கு. அந்த கோயிலுக்கு சிவனே வந்துட்டார், தேடி வந்துட்டார். சரியா நேர்களே? போக முடியாதவர்கள், இறைபக்தி முக்கியவர்கள், வயதானவர்கள் போகணுன்னு நினைக்கிறேன் சார், என்னால் போக முடியலை, வேலைகள் இருக்குது, கடமைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இருந்த இடத்துலேருந்து நினைங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதே மாதிரி சில விஷயத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். நான் ஒவ்வொருத்தருக்குமே வந்து குரு எந்தெந்த இடத்துல இருந்தாருன்னா என்னென்ன வழிபாடு பரிகாரம் பண்ணணும்னு நினைக்க போகிறேன். அதை நீங்கள் வந்து மனக்கண்ணாலே செஞ்சுக்கலாம். அடுத்து வந்து 5ஆம் இடத்துல இப்போ குரு இருக்கிறாரு. நல்ல அமைப்புங்க. பொதுவாக இந்த பிறவியில் வந்து லக்கணத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் நல்லவர்கள். 2ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் ஒரு நல்லவர்கள் தான். ஆனால் போன பிறகு சில பாவங்கள் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஆனால் பொதுவாக பார்த்தோம்னா இந்த பிறவியில் வந்து லக்கணத்தில் குரு, 2ஆம் இடத்துல குரு, 5ஆம் இடத்துல குரு, 7, 9, 11 இந்த 5 இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் ஓரளவு நல்ல ஆத்மாக்கள். இந்த பிறவியில் நல்லபடியாக இருப்பாங்க. போன பிறவி கர்மத்தை கழிக்க பிறந்திருக்காங்க. ஆனால் இந்த பிறவியில் ஓரளவு வாழை சுருட்டிட்டு நல்லபடியாக இருப்பாங்க. லக்கணம் 2ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம் இந்த 6 இடத்துல பிறந்தவர்கள் ஒரு புண்ணிய ஆத்மாக்கள். ரைட்டு. இப்போ 5ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். இந்த பிறவி நல்லாயிருக்கும். ஆனால் போன பிறவில் விட்ட குறை தொட்ட குறை இருக்குல்ல, அது என்ன சார்? போன பிறவில் எப்படின்னா, போன பிறவில் என்ன அப்பன் சொத்தை ஆட்டையை போட்டிருப்பீங்க, அப்பனுக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க, அப்பனுக்கு வர லாபத்தை நீங்கள் அடித்து தின்றுப்பீங்க. அப்பா பேரை வச்சுக்கிட்டு அப்பனே கூடயே இருந்துட்டு அப்பனை கொஞ்சம் குறைவாடி அப்பன் வழியில் நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பீங்க, பங்காளி சொத்தை திருடிருப்பீங்க, அண்ணன் தம்பிக்கு துரோகம் பண்ணியிருப்பீங்க, சகோதர தோஷம் இருக்கும், பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கும், குலதெய்வ தோஷம் இருக்கும், இந்த கோயில் சுத்த ஆட்டையை போட்டிருப்பீங்க. நீங்களே நல்லா இருந்திருக்க மாட்டீங்க, உங்களை நீங்களே ஏமாற்றிருப்பீங்க. அப்படியே இருக்க போய் தான் இந்த பிறவியில் 5ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். இந்த பிறவியில் 5ஆம் இடத்துல குரு இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னா போன பிறவியில் வந்து இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கழிக்க தான் இந்த பிறவியில் பிறந்திருக்கிறீங்க. அடுத்து 6ஆம் இடத்துல குரு நல்ல அமைப்பு இல்லை. போன பிறவில் குடும்பத்தில் இருந்திருக்க மாட்டான்.
சரியா? குடும்பத்தில் இருந்திருக்க மாட்டான், ஒரு காரியம் பண்ணியிருக்க மாட்டான், ஊரை விட்டு ஓடி இருப்பான், நல்லபடியாக வளர்ந்துருக்க மாட்டாங்க. சரியா? குடும்ப தொடர்பே இருக்காது. கல்யாணம் ஆனாலும் மனையை விட்டு போயிருப்பாங்க, பிள்ளை குட்டியை பார்த்துருக்க மாட்டானுங்க, எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சுருக்க மாட்டாங்க, கண்டதை காய்ச்சி கொண்டதை குளம் ஊரை சுற்றி ஊர் சுற்றியாக இருந்திருப்பாங்க, நாடு வழியாக இருந்திருப்பாங்க, நல்ல விதமாக பார்க்கப்படாது. அவங்களுக்குலாம் இந்த பிறவியில் 6ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல குரு இருந்தாருன்னா என்ன அர்த்தம்? உத்தியோகத்தை வாங்குவார்னு அர்த்தம் இந்த பிறவியில். அடுத்து 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள், இந்த பிறவியில் 7ஆம் குரு இருக்க பிறந்தவர்கள் ஓரளவு இன்னும் இந்த பிறவியில் நல்ல காரியங்கள் பண்ணுவாங்க. சரியா? ஆனால் போன பிறவியில் என்ன சார் பாவம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, போன பிறவியில் என்ன அடுத்த பொருளை லாபத்தை எடுத்து தின்றுருப்பாங்க. இளைய சகோதரன் தம்பி தங்கச்சி விஷயத்தில் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு சேர வேண்டியதை இவங்க எடுத்து தின்றுருப்பாங்க. இவங்களால் அவங்க வாழ்க்கை போயிருக்கும், அவங்க வாழ்க்கையே தொலைச்சிருப்பாங்க. என் அண்ணனாலே வாழ்க்கை போச்சு, என் அண்ணன் குடும்பத்தில் விளாண்டுட்டான், என் அண்ணனால் குடும்பத்தில் சோ பிரச்சனை, அதனால் நான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தான் 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். ஸோ 7ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் போன பிறவியில் தம்பி தங்கச்சிக்கு பாவம் பண்ணியிருப்பீங்க, நீங்களும் அதனால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க, நல்ல விதமாக பார்க்கப்படலை. அடுத்து 8ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள், 8ஆம் இடத்துல பிறந்தவர்கள் போன பிறகு தாயை துவசம் பண்ணியிருப்பான், தாயை திட்டியிருப்பான், தாயை அடிச்சிருப்பான், தாயை விட்டு பிரிஞ்சிருப்பான், தாய் மேலே வந்து வீண்டாத புகழெலாம் சொல்லியிருப்பான், குடும்பத்தில் தாய்க்கு அவனுக்கு பிரச்சனை இருந்திருக்கும். சரியா? குடும்பத்தை விட்டு ஓடி போயிருப்பான், தாயோட சண்டை போட்டு குடும்பத்தை விட்டு ஓடி போயிருப்பான், தாயோட காசை பறிச்சிருப்பான், தாய் வீட்டில் வச்சுருந்த காசு பொருளெல்லாம் எடுத்து தின்னுட்டு ஓடி போயிருப்பான், அப்படியே ஓடி போனவே போயிருப்பான் அப்படியே. சரியா? ஊரை விட்டு ஓடிருப்பான், நாடை விட்டு ஓடிட்டு இவன் திரும்பி வரதுக்குள்ளே தாய் இருந்திருக்க மாட்டான். அப்படி தாய் தோஷம் மாதா தோஷம் அடைந்தவர்கள் தான் இந்த பிறவியில் 8ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். சார் எனக்கு 9ஆம் இடத்துல குரு இருக்குது சார், நல்லது தான், இந்த பிறவி நல்லாயிருக்கும். ஆனால் போன பிறவியில் என்ன பாவம் பண்ணியிருப்பேன்னா, புத்திர வழியில் பிரச்சனை இருக்கும், பிள்ளைகளுக்கு வந்து கஞ்சி ஊற்றிருக்க மாட்டேன், பிள்ளைகளை நல்லா வளர்த்துருக்க மாட்டேன், சுயநலவாதியாக இருந்திருப்பேன், தான் உண்டு தான் வேலை உண்டு இருந்திருப்பவளே பிள்ளைகளை கண்டிருக்க மாட்டேன், அதுபோக ஆள் சோர்ந்து போய் சொங்கியாக இருந்திருப்பேன், நல்ல விதமாக பார்க்கப்படாது. இளைய சகோதரன் தம்பி தங்கச்சிகளுக்கு துரோகம் பண்ணியிருப்பேன். ஸோ போன பிறவியில் தம்பி தங்கிகளுக்கு துரோகம் பண்ணவேன், பெத்த பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணவேன், பெத்த பிள்ளைகளை நல்லா பார்க்காதவங்க இந்த பிறவியில் 9ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள். இது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம், யாராகவும் இருக்கலாம். சரியா? நான் ஆணுக்கும் சொல்லலை, பெண்ணுக்கும் சொல்ல, பொதுவாக தான் சொல்கிறேன். போன பிறவினால யாராவது இருந்துட்டு போகலாம். இப்போ இந்த வீடியோ கேட்குறவங்களுக்கு எந்த வயசாக இருந்துட்டு போகலாம். 20 வயசுலேருந்து 80 வயசு இருக்கிறவங்களுக்கு இது பொருந்தும். இந்த பிறவியில் குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கு கரஸ்பாண்டிங்க போன பிறவியில் நீங்கள் இந்த காரியங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, இந்த கர்மத்தை பண்ணியிருப்பீங்க, பாவத்தை பண்ணியிருப்பீங்க. பாவம் தான் முக்கியம், பாவக்கணக்காக தான் பிறக்கிறோம். நல்லது செஞ்சீங்கன்னா வேறு சார் நான் போன பிறவியில் நல்லது பண்ணலையா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. நீ எல்லாம் எல்லாத்தையுமே ஆகாத விஷயமா சொல்லியிருக்கேன், நான் நல்லதே பண்ணலை, நல்லது பண்ணியிருப்பீங்க. நல்லது பண்ணதுனால இந்த பிறவியில் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா, ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பீங்க, ஓரளவு படிச்சிருப்பீங்க, ஒரு உத்தியோகத்துக்கு போயிருப்பீங்க, கல்யாணம் ஆகிருக்கும், குழந்தை குட்டி இருக்கும், எல்லாம் இருந்தும் சில பிரச்சனைகளும் இருக்கும். சரியா? நல்லா படிச்சிருப்பான், ஆனால் நல்ல வேலை கிடைக்காது, நல்ல வேலை கிடச்சிருக்கும் ஆனால் நல்ல வருமானம் இருக்காது, நல்ல வருமானம் இருக்கும் ஆனால் அதை சேர்த்து வைக்க முடியாது, சேர்த்து வச்சுருப்பான், நல்ல மனைவி அமைய மாட்டா, நல்ல மனைவி இருக்கையா, கிளிமாடி மனைவி சொன்னதெல்லாம் கேட்குறா, பித்திர பாக்கியம் இல்லை. ஸோ ஒரு பற்றாக்குறை மனுஷனுக்கு இருந்துட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு மனிதனுக்கு பற்றாக்குறை இல்லாத மனிதன் யாருமே கிடையாது, எல்லாத்துக்கும் பற்றாக்குறை இருக்குது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்லேருந்து பிரதமர் வரைக்கும் எல்லாத்துக்கும் பற்றாக்குறை இருக்குது. பிரதமருக்கு என்ன பற்றாக்குறை? அவர் கல்யாணம் ஆகலை, பிள்ளை குட்டி இல்லை, அவர் மனசில் ஏக்கம் இருக்கும்ல பிரதமர் மோடிக்கு, என்னடா ஹமாரா ஆத்மா ஹே ஹமாரா ஜாயா ஹே அப்படின்னு இடத்துக்கு தூக்கி பேசுவார். அவருக்கு வந்து ஒய்ஃபு நகியே சுட்டி நகியே, அது என்ன குழந்தைகளுக்கு என்ன பேர் தெலுங்கில் தெரியல, இந்தியில் தெரியல நமக்கு. சரியா? பைட்டா நகியே, குழந்தை இல்லை அவருக்கு, அவர் எல்லாம் ஆகையாங்கிறாரு. ஆனால் அவருக்கு வந்து எதுவுமே இல்லை, பொண்டாட்டியும் இல்லை, பிள்ளையும் இல்லை. அவருக்கு அந்த குறை இருக்கும்ல. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் கர்மா. அவர் ஏதோ போன பிறகு நல்லா செஞ்சுக்கிட்டு தான் இந்த பிறவில் இந்தியாவுக்கு வந்து பிரதமராக 3 தடவை வந்துட்டார். ஆனால் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணியிருக்கிறாரு, போன பிறவில் ஏதோ ஒரு ஆட்டம் ஆடி இருக்கிறார், அதனால் இந்த பிறவில் பொண்டாட்டியும் இல்லை, புள்ளியும் இல்லை. உண்மை, இதெல்லாம் உண்மை. சரியா? யாராக இருந்தாலும் சரி, சரியா? பிரதமராக இருந்தாலும் சரி, முதல்வராக இருந்தாலும் சரி, அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே போன பிறவி உடைய இதை கழிக்கிறது தான் இந்த பிறவியில் வந்திருக்கிறோம். அடுத்து வந்து போன பிறவியில் வந்து குரு பகவான் வந்து நான் 9 வரைக்கும் சொல்லிட்டேன், 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பிறவியில் 10ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த பிறவியில் ஜாதகத்தில் குரு 10ல் இருக்கிறாரு. அவங்க போன பிறவியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தாய் அன்பு இருக்காது, வண்டி வாகனத்தை விற்று தின்றுப்பானுங்க, வீடு மனையை விற்று தின்றுப்பானுங்க, வீட்டை வந்து இடிச்சிருப்பானுங்க. சரியா? பொது சுத்த நாசம் பண்ணியிருப்பானுங்க, உத்தியோகம் பண்ணுற இடத்துல கலகம் பண்ணியிருப்பானுங்க, தாய்மாமன் கூட சண்டை போட்டிருப்பானுங்க, தாய்மாமன் சொத்தை தின்றுப்பானுங்க, தாய்மாமன் மேலே கல்யாணம் பண்ணிட்டு அவளை அந்த பிள்ளையை விரட்டி விட்டுருப்பானுங்க, குடும்பத்தில் ஒழுங்காக இருந்திருக்க மாட்டானுங்க, குடும்பத்தில் வந்து ஒரு இணக்கம் இருந்திருக்க மாட்டான், குடும்ப வாழ்க்கை ஓடிருப்பானுங்க. அவங்களுக்குலாம் இந்த பிறவியில் 10ஆம் இடத்துல குரு பகவான் இருப்பார். 11ஆம் இடத்துல குரு இருக்க பிறந்தவர்கள் இந்த பிறவியில் போன பிறவியில் திருமணம் ஆயிருக்காது, மனைவியோட சண்டை போட்டிருப்பான், நல்லாவே இருந்திருக்க மாட்டான். சரியா? மனைவி மக்களோடே இருந்திருக்க மாட்டான், குடும்பம் திருமணம் புத்திர பாக்கியம் பிள்ளை ஊட்டின்னு இருந்திருக்க மாட்டான், ஏதோ ஊரை சுற்றிட்டு வந்திருப்பான். சரியா? ஊரில் நாட்டாமை பண்ணிக்கிட்டு கண்டதே காய்ச்சி கொண்டதே கோலம் கண்டதை எடுத்து திங்கிறது, பஞ்சாயத்து பண்ணுறது,
அப்படி வெட்டி நியாயம் பேசுறது, திண்ணையில் உட்காருது, சாவடியில் உட்காருது, இப்படின்னு ஊரை சுற்றிட்டு வந்திருப்பான். ஊருக்கு உழைப்பானாக இருந்திருப்பான். அவனுக்கு தான் இந்த பிறவியில் 14ஆம் இடத்துல குரு இருப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிறார் சார் இந்த பிறவியில் எனக்கு குரு அப்படின்னு பிறந்த சொல்கிறவங்களுக்கு போன பிறவியில் வந்து வம்பு வழக்கு பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. சரியா? திருடு, பொய், கேஸு, போலீஸ் ஸ்டேஷன் இப்படி அலைஞ்சிருப்பாங்க. கடனை வாங்கி கொடுத்துருக்க மாட்டானுங்க, ஏமாத்திருப்பானுங்க, சீட்டிங் பண்ணியிருப்பானுங்க. சரியா? சுக வாழ்க்கை வாழ்ந்துருக்க மாட்டானுங்க, குடும்பத்தோடு சேர்ந்து இருக்க மாட்டாங்க, நல்லது இடத்துக்கு போயிருக்க மாட்டானுங்க, எல்லாம் பிரச்சனை பண்ணியிருப்பானுங்க. அவங்களுக்கு வந்து குரு 12ஆம் இடத்துல இருப்பார். ஓகே நேர்களே, நான் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குது. நிறைய சொல்லணும்னா போர் அடிக்கும். உண்மையை ரொம்ப சொல்லக்கூடாது. சரியா? சில விஷயத்தை உளறி தான் கொட்டணும். ஆனால் உளறி கொட்டுறதெல்லாம் உண்மை நிறையா இருக்கும். நான் சில விஷயத்தை அப்படியே இலைமரக்காயாக தான் சொல்லுவேன். இன்னும் நிறைய சொல்லலாம். நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அப்படியே சொல்லிகிட்டே தான் இருப்பேன். சரியா? மைக்ரோ லெவலில் சொல்லுவேன். ஆனால் சில பேருக்கு அது கொஞ்சம் கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும், சில பேருக்கு சளிப்படைக்கும். சரியா? சளிப்படையும், என்னடா இந்த ஆள் ஏதாவது சொல்லிட்டு இருக்கான்னு. ஆனால் இதெல்லாம் தாண்டி தான் வாழணும். இதெல்லாம் இருக்குது. வேத ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க, ராசி பலம் பார்க்குறவங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். குருவை வச்சு தான் இந்த பிறவியே நமக்கு போயிட்டுருக்குது. சரியா? குரு வந்து போன பிறவி பலன்களை இந்த பிறவியில் கொண்டு வந்து சேர்க்குறவர். சனி பகவான் இந்த பிறவியில் செய்கிற தண்டனையே கொடுக்குறவர். இந்த பிறவிலே கொடுத்துருவார் சனி பகவான். எப்போ கொடுப்பாருன்னா, அவர் வந்து இந்த 7.5 சனியாக வரும்போது, அர்த்தாஷ்டம சனியாக வரும்போது, கண்டக சனியாக வரும்போது, அடுத்து வந்து அஷ்டமச்சனி. இப்போ உங்கள் கண்டக சனி நடக்குது, அஷ்டமச்சனி நடக்குது. இந்த தண்டையெல்லாம் யார் சார் கொடுப்பா? சனி பகவான் தான் கொடுப்பார். சனி பகவான் குரு பகவானுக்கு தான் வேலை. குரு வந்து போன பிறவிக்கு ஏற்ற மாதிரி இந்த பிறவியில் நம்மளை கொண்டு வந்து நிப்பாட்டுவார். சனி பகவான் இந்த பிறவியில் நம்ம ஒழுக்கமாக யோக்கியமாக இருந்தோம்னா ஓரளவு நியாயமாக போவார். இல்லை இந்த பிறவியில் ஆடுறானா அவனுக்கு போய் தண்டனை கொடுத்துருவார். சரியா? அது எப்போ கொடுப்பாருன்னா, இந்த கண்டகச்சனி அஷ்டமச்சனியில் தான் கொடுப்பார். இப்போ கண்டகச்சனியில் தான் இருக்கிறார். அடுத்த அஷ்டம சனி வருகிற 2027 ஜூனுக்கு மேலே கண்டகச்சனி ஆரம்பிச்சிடும். கன்னிராசிக்கு கவனமாக இருக்கணும். சரியா? கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். கர்ம பலனை கழிக்கிறவர் சனி பகவான், கர்ம பலனை கொண்டு வந்து நிப்பாட்டுறவர் குரு பகவான். ஸோ குருவும் சனி ரொம்ப முக்கியமான கிரகங்கள், வருடக்கோள்கள். சரியா? குரு வந்து தேவகுரு பிரகஸ்பதி, சனி பகவான் வந்து ஒரு சித்தன். சரியா? சனி பகவான் வந்து ஒரு சித்த சம்மந்தப்பட்ட கிரகம், கர்ம பலனை கழிக்கிற கிரகம், கர்ம பலனுக்கு தண்டனை கொடுக்குற கிரகம். ஸோ இவங்களாம் வந்து இது பண்ணுவாங்க. சனி பகவான் தண்டனை கொடுப்பாரு. குரு பகவான் வந்து போன பிறவில் நீ யாராக இருந்தான்னு காட்டுவார். ஏன்னா அவர் தான் குரு. குரு தான் ஒருத்தனுக்கு ஒன்று காட்டுவார். சரியா? ஒரு ஞானத்தை காட்டுவார், ஒரு இடத்த காட்டுவார், ஒரு வழியை காட்டுவார். ராகு என்ன சார் செய்வார்? ராகு வந்து கர்மத்தை தூண்டுவார். இப்போ இந்த பிறவியில் நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா ராகுவுடைய காரணம் தான். இப்போ ஒருத்தன் தப்பு பண்ணுறான், ஒரு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறான், நல்லா கொள்ளையடிக்கிறாயா, தான் பதவியை பயன்படுத்தி நல்லா கொள்ளையடிக்கிறானா, அவன் ஜாதகத்தில் ராகு மறைமுகமாக ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார். அவனுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து கொள்ளையடிக்க வைப்பார். ஆனால் அதுக்கு தண்டனை கொடுப்பார், பின்னாடி கொடுப்பார். அது தண்டனை யார் கொடுப்பாருன்னா சனி பகவான் கொடுப்பார். எப்போ கொடுப்பார்? ரிட்டையர்ட் ஆன பின்னாடி கொடுப்பார். 58-60 வயசு வரைக்கும் நல்லா வாழ்ந்துருவார். நல்லா ஊர் சொத்தை அடித்து உலையில் போட்டு நல்லா சம்பாதிச்சிருவான். நான் வந்து கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறேன், நான் வந்து பொதுப்பணித்துறையில் வேலை பார்க்குறேன், நல்லா சம்பாதிச்சிட்டேன், தட்டி எரிஞ்சிட்டேன், 2 வீடு 4 காரு, பிள்ளைகள்லாம் செட்டில் ஆகிட்டேன் அப்படின்ட்டு 60 வயசுக்கு மேலே வாழ்ந்துட்டு அங்கிட்டு அவர் வயசை கொடுத்துருவான் கடவுள். ஒரு 80 வயசு வரைக்கும் வாழ்வான் அந்த ஆள். ஆனால் 20 வருஷம் சீக்கு நோக்கு நொந்து நூலாயிருவான். அந்த அளவுக்கு கர்ம பலனை கொடுப்பார், கழிப்பார் சனி பகவான். ராகு வந்து என்ன செய்வார்னா கர்ம பலனை தூண்டுவார். நல்லா ஆடு ராஜா, ஆடு நல்ல ஊர் சுத்தெல்லாம் அடித்து உலையில் போடு, நல்லா சம்பாத்தியம் பண்ணு, எல்லாத்தையும் சந்தோஷமாக இருக்க வைப்பார். அவர் வேலை பார்க்கும்போது அவர் போடுற கையெழுத்து நோட்டு வீட்டெல்லாம் பெரிய பந்தாவாக இருக்கும். வண்டி வாகனம், அரசு வண்டியில் வாங்கி அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பார். நல்லா இருப்பார், ஏகபோகமாக இருப்பார். ரிட்டையர்ட் ஆன பின்னாடி படுத்து எடுத்துருவார் சனி பகவான். அவர் கன்னிராசியில் பிறக்காரு வச்சுக்கோங்களேன். இப்போ அவருக்கு ஒரு 50 வயசு ஆகுது. அடுத்த அஷ்டமச்சனையில் போட்டு தாக்கிறோம். சரியா? அதுக்கடுத்து அப்படியே நடக்கும், ஒன்று ஒன்றா நடக்கும். அதுக்கு சனி மகாதேசி நடக்குன்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சு போச்சு. சரியா? வயசான காலத்தில் சனி மகாதேசி நடக்கும். சரியா? நடக்கும். அவர் வந்து உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னா கண்டிப்பாக 50 வயசுக்கு மேலே தான் நடக்கும். 50 வயசுலேருந்து 72 முடிஞ்சு போச்சு. சரியா? கரெக்டாக கோயின்சைடாக தான் கன்னிராசியில் வரும் சனி மகாதேசி நடக்கும். சனி பகவான் வந்து கர்மத்து பலனை தன்னிறக்கு தண்டிப்பார். யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக தண்டிப்பார். அந்த தசை நடக்கும்போது அந்த கண்டகச்சனி, அஷ்டமச்சனி, 7.5 சனி வரக்கூடாது. இப்போ சனி திசை நடக்கிறவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஒரு 2.5 வருஷ காலம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அஷ்டமச்சனியில் 2027 2030 வரைக்கும். இதெல்லாம் நிஜம். இனிமேல் நடக்க போகிறத சொல்கிறேன், நான் ஃபியூச்சரை சொல்கிறேன். இதுதான் ஜோதிடம். போன பிறவியை பற்றி சொல்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் கதை, இவனை போய் பார்த்தானா, இவன் யாருன்னே தெரியாது இவனுக்கு, இவன் இப்படி நம்மளை பற்றி சொல்கிறான், போன பிறவியில் நீ அந்த ராசியில் பிறந்த, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தேன்னு. இந்த இப்போ நிஜத்தை சொல்லட்டுமா? 2030 நடக்க போது சொல்கிறேன். சனி திசை நடக்கணும், இதெல்லாம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இன்னும் என்னால் விவரமாக சொல்ல முடியும். இப்போ சொல்லிட்டேன், ஸோ இப்படி வேலை பார்க்குற வைக்கிற வரைக்கும் இப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டேன். அவருக்கு சனி பகவான் எந்த இடத்துல இருந்தாருன்னா எப்படி தண்டனை கொடுப்பார் அதையும் சொல்ல முடியும். நேரமாகும். ஓகே நேர்களே, இப்போ வந்து குரு தான் ரொம்ப முக்கியம். குரு வந்து ஜனன ஜாதகத்தில் இப்போ உங்கள் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு
ஏற்ற மாதிரி தான் போன பிறகு நீங்கள் பிறந்திருப்பீங்க. அந்த இடத்தினுடைய ஆதிபத்திய விசேஷங்களை கழிக்கிறதுக்காக தான் பிறந்திருக்கீங்க. சரியா? ஓகே. ஆதிபத்திய விசேஷம்னா யாருக்குன்னு தெரியாது. ஆதிபத்திய விசேஷம்னா என்ன? அந்த விசேஷ தன்மைகள். ஒரு மகன்னா யார்? ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் ஒரு மகன். மகன்கிறவன் வந்து தாய் தகப்பனை காப்பாற்றுறது தான் மகன். இதுதான் மகனுடைய நோக்கம். ஒரு தாய் தகப்பன் குழந்தை எதுக்கு பெற்றுக்கிறாங்க? இவன் நம்மளை காப்பாற்றுவான், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இவன் நமக்கு செய்ய வேண்டிய கர்மத்தை செய்வான், அது மாதிரி தான் அது. சரியா? அதான் விசேஷங்கிறது, ஆதிபத்திய விசேஷம்னு. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று மாறுது. அந்த பையன் வந்து எப்படி இருந்தாலுமே கடைசி வரைக்கும் தாய் தப்பனை காப்பாற்றணும். ஏன்னா அவனை உலகத்துக்கு அறிமுகப்படுத்தணும் தாய் தப்பன் தான். அவன் படித்தாலும் சரி, பெரிய ஆளானாலும் சரி, கல்யாணம் பண்ணாலும் சரி, பிள்ளை பத்தாலும் சரி, அவன் எப்படி ஆனாலும் சரி, அவங்க தாய் தப்பன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவன் மகனுக்கு அந்த மகன் அவங்களை கட்டுப்பட்டவன், கர்மம் செய்வது கட்டுப்பட்டவன். ரைட் நேயர்களே, இதெல்லாம் வந்து போன பிரிவில் சொல்லியிருக்கிறேன். இந்த பிரிவில் லைட்டாக டச் பண்ணியிருக்கிறேன். இன்னும் சொல்லலாம். அடுத்து வருகின்ற அஷ்டமச்சனி எப்படி இருக்கும், அதுக்கு சனி பகவான் எப்படி தூண்டில் போடுவார், உங்கள் ராசி கட்டத்தில் ஜாதக கட்டத்தில் சனி பகவான் எந்த இடத்துல இருந்தால் எது மாதிரி தண்டனைலாம் கொடுப்பாரு 2027 ஜூனிலிருந்து 2030 ஆகஸ்ட் வரைக்கும், இதெல்லாம் சொல்லலாம். அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். நான் ஒரே வீடியோவில் திணிக்க முடியாது. ஒரு நேரம் சாப்பாடு ஒரு நேரம் கொடுத்தா தான் சாப்பிட்டு ஜீரணமாகி நல்லபடியாக இருக்க முடியும். தட்டு நிறைய 3 நேரம் சாப்பாடு வச்சுன்னா சாப்பிட முடியாது. 2 இட்லி, 2 தோசை, சட்னி, சாம்பார், சோறு, கூட்டு, பொரியல், 4 சப்பாத்தி இதெல்லாம் வச்சுட்டோம்னா சாப்பிட முடியாது. அவன் எதை சாப்பிடுவான்னு இதை கொஞ்சம் சாப்பிட்டு எல்லாத்தையும் வேஸ்ட் போட்டிடுவான். அதுபோல் தான் இந்த வீடியோவில் இவ்வளோ வேறு சொல்லியிருக்கிறேன். இன்னும் கூட சொல்லலாம். எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு பார்க்குறேன். இதே 31 நிமிஷம் ஆச்சு, போதும். சரியா நேர்களே? நான் இன்னும் அடுத்து சில தகவல்களை அடுத்த வருகின்ற வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா கூடுதலாக சொல்லிட்டோம்னா நிறைய பேர் பார்க்க மாட்டாங்க. இருப்பினும் இந்த பிரிவில் வந்து நீங்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தால் எப்படி இருப்பீங்கன்னு சில வார்த்தைகளை சொல்லிட்டு வீடியோவை நிறைவு பண்ணுறேன். சரியா? ஆமாம், இன்னொன்று சொன்னேன், அதை சொல்லிடுறேன். நான் அதான் ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ ரிலேட்டடாக ஒன்று சொல்லிடுறேன். இந்த பிரிவில் குரு இருக்க பிறந்தவர்கள் யாரை கும்பிடணும், இந்த பிரிவில் எந்த இடத்துல குரு இருக்காரோ அவங்க வந்து யாரோ ஒருத்தர் நினைக்கணும்னு சொன்னேன்ல, ஒரு தெய்வத்தை நினைக்கணும், ஒரு சின்ன வழிபாடு பண்ணணும்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை சொல்லிவிட்டு வீடியோ நிறைய பண்ணுறேன். ஏன்னா அதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட வந்துடும். இந்த பிரிவில் வந்து சார் எனக்கு குரு வந்து மேசத்தில் இருக்கிறார், விருச்சிகத்தில் இருக்கிறார், ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்பார். சரியா? ஏதோ ஒரு ராசியில் இருப்பார், மேசம் அல்லது விருச்சிகம், இந்த 2 இடத்துல இருக்கிறாரு. நீங்கள் ராசி கடத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். முதல் ராசி பலன் கேட்குறவங்க ராசி கடத்தை தெரிஞ்சுக்கணும், எந்தெந்த ராசின்னு தெரிஞ்சுக்கணும். மேச ராசினா எது, கன்னி ராசினா எது, விருச்சிக ராசினா எதுன்னு தெரிஞ்சுக்கணும். மேச ராசியிலேருந்து ஆரம்பித்து வரும். உங்கள் ராசி கன்னி ராசி 6ஆம் ராசி. ஸோ மேச ராசி விருச்சிக ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கும்பிடணும். சரியா? அதுபோக மேச ராசியில் குடியிருக்கிறவர்கள் பழனிமலை, மருதமலை, சுவாமி மலை, இந்த 3 மலைக்கு ஒரு மலைக்கு போயிட்டு வரலாம். மலை இருக்கிற இடத்துக்கு போகலாம். மலையில் இருக்கிற முருகப்பெருமானை கும்பிடலாம். ஆனால் முருகப்பெருமான் இருக்கிற இடமெல்லாம் மலை தான் இருக்கும், கொண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான். ஸோ மேச ராசியில் குரு இருக்க பிறந்தவர்கள் முருகப்பெருமானை கும்பிடுங்க. அது மாதிரி மலை இருக்கிற இடத்துல இருக்கிற முருகப்பெருமானை மனசார நினச்சிக்கோங்க, செவ்வாய்க்கிழமை நினச்சிக்கோங்க. சரியா நேர்களே? இல்லைனா செவ்வாயோட நட்சத்திரம் வர அன்றைக்கி நினச்சிக்கலாம். மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்ட நட்சத்திரம் அன்றைக்கி அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். மலை இருக்கிற முருகன் கோயில் அது நிறையா இருக்குது. அறுபடை வீடுலேயே மலை இருக்குது, எல்லா இடத்துலையும் மலை இருக்குது. திருச்செந்தூர்லேயும் மலை இருக்குது, ஆனால் குன்றாக தான் இருக்குது. மற்ற 5 இடத்துலையும் மலை இருக்குது. பழமுதிர்ச்சோலை, சுவாமி மலை, திருப்பரங்குன்றம், பழனி மலை, சுவாமி, இன்னொரு மலை என்ன மலை, ஆமாம் 5 மலை. சரியா? திருத்தணி, எஸ், திருத்தணி மலை தான். ரைட்டு. இப்போ வந்து விருச்சிகத்தில் குரு இருக்கிறாரு, திருச்செந்தூர் போய்ட்டு வந்துடுங்க. விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை கண்டிப்பாக நினைக்க வேண்டும். சரியா? கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நினச்சிக்கோங்க. உங்கள் ராசியில் இப்போ குரு விருச்சிகம் மேசத்தில் இருக்கிறாருன்னா கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் நினச்சிக்கோங்க. மேசத்தில் இருக்கிறவங்க மலையோடு இருக்க முருகப்பெருமான் நினச்சிக்கோங்க. விருச்சிகத்தில் முருகன் இருக்க பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை நினச்சிக்கோங்க. விருச்சிகத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் திருச்செந்தூர் முருகனை தினமும் கும்பிடணும். வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். சரியா? குருவருள் திருவருள் அப்படியே நினைக்கும். கண்டுகொண்டேன் வந்தது யார் என்று கண்டுகொண்டேன், வண்ண வடிவ மயில் வடிவமாக கண்டுகொண்டேன்னு ஒரு பாட்டு இருக்குது, முருகான். அது மாதிரி அப்படியே அந்த முருகப்பெருமான் அப்படியே காப்பாற்றுவார். விருச்சிக ராசியை, கன்னி ராசியை, விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகனை அப்படியே கும்பிடுங்க. அடுத்து வந்து ரிஷபம் துலாமில் இருக்கிறாரு சார். ரிஷபம் துலாமில் இருக்கிற குரு பகவான் இருக்கிறவங்க யாரை சார் கும்பிடணும் அப்படின்னா, ரிஷபத்தில் இருக்கிறவங்க, ரிஷபத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் வந்து பெருமாள் மகாலட்சுமி கும்பிடணும். சரியா? மகாலட்சுமி ரிஷபம் துலாமில் குரு இருக்க பிறந்தவர்கள் மகாலட்சுமியை கும்பிடணும். என்றைக்கு சார் கும்பிடணும்? வெள்ளிக்கிழமை கும்பிடணும். வெள்ளிக்கிழமை பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு மகாலட்சுமிக்கு நமஸ்காரம் பண்ணுங்கள். மகாலட்சுமியை கும்பிடுங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா நேர்களே? மகாலட்சுமிக்கு வந்து செந்தாமரைப்பூ கொடுங்க, மல்லிகைப்பூ கொடுங்க, வாசனை பொருள் கொடுங்க, பட்டு வாங்கி சாத்துங்க, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அது மாதிரி பச்சை கற்பூரத்தெல்லாம் தீபம் ஏற்றுங்க.
கோயிலுக்கு போக முடியாதவங்க வீட்டில் மகாலட்சுமி படத்துக்கு வந்து பச்சை கற்பூரத்தால் தீபம் ஏற்றுங்க. சரியா? தனலட்சுமி படத்தை வச்சு தீபம் ஏற்றுங்க. தனலட்சுமின்னு ஒரு அம்மா இருக்கா, அந்த படம் வேணால் கேளுங்க, நான் தர்றேன். தனலட்சுமி படத்தை வீட்டில் வச்சு பச்சை கற்பூரத்தால் தீபம் ஏற்றுனீங்கன்னா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். ரிஷபம் துலாமில் குரு இருக்க பிறந்தவர்கள். அடுத்து மிதுனம் கன்னியில் குரு இருக்க பிறந்தவர்கள். இந்த ராசி கட்டத்தில் இப்போ உங்கள் ராசி கட்டத்தில் மிதுனம் கன்னியில் குரு இருக்கிறாருன்னா பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். புதன்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள். பெருமாள் கோயிலுக்கு போங்க, துளசி மாலை வாங்கி கொடுங்க அவருக்கு. சரியா? துளசி மாலை வாங்கி கொடுங்க. அதுபோக வீட்டில் கும்பிடலாம். வீட்லேயும் பெருமாள் படத்தை வச்சு துளசி மாலை போட்டு கும்பிடுங்க. பாசிப்பயிரை அவிச்சு சுண்டல் பண்ணி வச்சு கும்பிடுங்க. ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. சரியா? அதெல்லாம் வந்து பரிகாரம். இது வழிபாடுங்கிறது வேறு, பரிகாரங்கிறது வேறு. நிறைய சொல்லலாம். சரியா? நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் சொல்கிறேன். உங்களால் எது எளிதாக செய்ய முடியுமோ அதை தான் சொல்கிறேன். காம்ப்ளிகேட்டடாக எதுவுமே இருக்கக்கூடாது. சரியா? ஸோ மிதுனம் கன்னியில் குரு இருக்க பிறந்தவர்கள் பெருமாள் நாமத்தை சொல்லுங்கள். வீட்லேயும் பெருமாள் வச்சு கும்பிடலாம். அடுத்து வந்து கடகத்தில் இருக்க பிறந்தவர்கள், கடகத்தில் குரு இருக்கார் அப்படி பிறந்தவர்கள் வழிபாடு பண்ணணும். செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அம்மன் வழிபாடு பண்ணணும் ராகு வேளையில். சரியா? செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ராகு வேளையில் அம்மன் வழிபாடு பண்ணணும். துர்க்கை அம்மன், சமயபுரத்து மாரியம்மன், தேவி கருமாரி அம்மன், அம்மன் வழிபாடு பண்ணணும். சாந்தமான அம்மன் வழிபாடும் பண்ணலாம். மீனாட்சி அம்மன், காமாட்சி அம்மன், அபிராம அம்மன் அப்படின்னு பண்ணலாம். சிவன் கோயிலுக்கும் போகலாம். வீட்டில் ஃபோட்டோ படத்தை வச்சு கும்பிடலாம். ஆனால் அந்த ராகு வேளையில் கும்பிடணும். சரியா? ஞாயிறு வெள்ளி செவ்வாய் இதில் ஞாயிற்றுக்கிழமை கரெக்டாக இருக்கும். 4:30 to 6 கும்பிடலாம். அடுத்து வந்து சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் சிவனை தான் கும்பிடணும். சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் சிவனை கும்பிடலாம். சூரிய நமஸ்காரம் பண்ணணும். வாழ்நாள் முழுக்க சூரிய நமஸ்காரம் பண்ணாங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சரியா? அந்த ஆதித்ய கிருதிய மந்திரத்தை சொல்லணும். சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சூரியனுடைய நாமத்தை சொல்லணும். ஓம் அர்க்கனை போட்டு, ரவியை போட்டு, ஆதித்தனை போட்டு, கார்த்திகை நட்சத்திர குருவினை போட்டு, உத்தர நட்சத்திர குருவினை போட்டு, உத்திராட நட்சத்திர குருவினை போட்டு, வெய்யவனை போட்டு, பகலவனை போட்டு, உதயனை போட்டு, மார்த்தாண்டனை போட்டு, நவக்கிர தலைவனை போட்டு, வெட்டி குருவனை போட்டு, பிதற்காரகனை போட்டு, தாப்பனை போட்டு, முதிர்களை போட்டு, சிம்மராசியில் ஆசியவனை போட்டு, மேசராசியில் உச்சமுடையவனை போட்டு, கழுகுத்த காப்பவனை போட்டு, பேரர்களை போட்டு, பிரபஞ்சமை போட்டு, ஒளியே போட்டு, சுபிச்சமை போட்டு, ஓங்கார பொருளை போட்டு, ஒளிமைமானவனை போட்டு, எங்கும் நிறைந்தவனை போட்டு, எதிரில் வெல்வனை போட்டு, தீர்க்க ஆயில் தருவனை போட்டு, தேகாரிக்கம் தருவனை போட்டு, அன்பை தருவனை போட்டு, அறுவை தருவனை போட்டு, ஆற்றலை தருவனை போட்டு, ஈவு இறக்கம் கருணை காரணியம் தருவனை போற்றி, காரணிய மூர்த்தியை போற்றி, கருணை கடவுளை போற்றி, கண்ணனின் தகப்பனை போற்றி, பரதியை போற்றி, பதுமனை போற்றி, விக்கிரமனை போற்றி, ஆதித்தனை போற்றி, பாஸ்கரனை போற்றி அப்படின்னா நாமத்தை சொல்லலாம். மாதத்தாண்டனை போற்றின்னு சூரிய நாமத்தை சொல்லலாம். சிம்மத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் பொதுவாக கன்னிராசியில் பிறந்தவர்கள் சூரிய நமஸ்காரம் பண்ணிங்கன்னா அலைச்சல் இல்லாமல் இருக்கும். ஆதாயம் அதிகமாகும். நஷ்டம் குறைஞ்சு லாபம் அதிகமாகும். தனுசு மீனத்தில் குரு இருக்க பிறந்தவர்கள் யாரை கும்பிடணும் சார்? சித்தர் வழிபாடு பண்ணணும். சரியா? சித்தர் வழிபாடு இருக்குது. சித்தர் வழிபாடு பண்ணணும். ஜீவ சமாதி போய் கும்பிடணும். சித்தர்கள் நிறைய இருக்கிறாங்க. சரியா? நேரில் நான் வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு சித்தர் இருக்கிறாரு. அந்த சித்தரை சொல்கிறேன் நான். உத்திர நட்சத்திரம், சித்திர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம் இந்த 3க்குமே சித்தர் இருக்கிறாங்க. அந்த சித்தரை வந்து நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோ கண்டிப்பாக கேளுங்க. சித்தர்களை பற்றி தனியாக சொல்கிறேன். அதே நேரத்தில் குருதிசை நடக்கிறவங்களுக்கும் நான் பலன்கள் சொல்கிறேன். இப்போ குருதிசை நடக்கும். ஒரு குறிப்பிட்ட வயதில் இருக்கிறவங்களுக்கு குருதிசை நடக்கும். ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 25-30 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு குருதிசை நடக்கும். அவங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவிலேருந்து சித்தரில் சொல்கிறேன். உங்களுக்கு சித்தர்கள் தெரியணும்னா என்கிட்ட கேளுங்க. வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக அனுப்பிவிடுவேன். சார் உத்திர நட்சத்திரம் எந்த சித்திரை கும்பிடணும்? சார் நான் விட்டு நட்சத்திரம் எந்த சித்திரை கும்பிடணும்? சாரி நான் சித்திரை நட்சத்திரம் எந்த சித்திரை கும்பிடணும்? அஸ்த நட்சத்திரம் எந்த சித்திரை கும்பிடணும்? எந்த சித்திரை வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவேன். வாட்ஸ்அப் நம்பர் 8807457629. ஸோ தனுசு மீனத்தில் பிறந்தவங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் வழிபாடு பண்ணணும். சரியா? வாழ்நாள் முழுக்க பண்ணணும். அடுத்து மகர கும்பத்தில் இருக்கவங்க இவங்க என்ன சார் பண்ணணும் அப்படின்னா சனிக்கிழமை 18ஆம் படி கற்பனைசாமியை கும்பிடணும். சரியா? சனிக்கிழமை தோறும் இரவு 8 to 9 18ஆம் படி கற்பனைசாமியை கும்பிடணும். வாரம் கும்பிட முடியல, மாதம் ஒரு சனிக்கிழமை 18ஆம் படி கற்பனைசாமியை கும்பிடுறது மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ஓகே நேர்களே, குரு வழிபாடு சொல்லிட்டேன். குரு வந்து உங்கள் ராசி கட்டத்தில் எந்தெந்த ராசியில் இருந்தாருன்னு என்னென்ன வழிபாடுன்னு சொல்லிட்டேன். இந்த அளவோட இந்த வீடியோ நிறைவு பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் குருவை பற்றி இன்னும் சொல்கிறேன். அதுபோல் குருதசை நடக்கிறவங்க சித்திர வழிபாடு, ஜீவசம்மதி வழிபாடு இன்னும் என்ன செய்யலாம், அதுக்கு என்ன வழிபாடு பண்ணலாம், சூட்சும வழிபாடு என்ன, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நான் இன்னும் தெளிவாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ கேட்டவர்கள் நன்றி. ரிட்டன் வியூவர்ஸ் நியூவர் அனைவருக்கும் நன்றி. ஒரு நல்ல தகவலோடு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய பேருக்கு போர் அடிக்கலாம், நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம். வாட் எவர் மேபி நல்லதே நடக்கட்டும். எல்லாம் அல்ல இறைவன் உத்திரம் சித்திரை அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார். அனைத்து வளங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடு ஓடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.